கேரள மாநிலம் திருச்சூரில் இன்று அதிகாலை அடுத்தடுத்து 3 ஏடிஎம் மையங்களில் ரூபாய் 65 லட்சம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து கேஸ் கட்டர் மிஷின் மூலமாக கொள்ளையடிக்கும் ஹரியானா மாநில கொள்ளை கும்பல் சிக்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். இந்த கொள்ளையர்கள் யார், விவரங்கள் என பகிரலாம்? கேரளா மாநிலத்துல காலை 2:30 மணி முதல் 4 மணிக்குள்ளாக 3 இடங்கள்ல எஸ்பிஐ ஏடிஎம்களை குறி வைத்து ஒரு கொள்ளை கும்பல் கொள்ளையடித்திருக்கிறது. சுமார் 65 லட்சம் ரூபாய் வரை இந்த கொள்ளை கும்பல் கொள்ளையடித்து விட்டு தப்பி சென்றதாக கேரளா மாநில போலீசாருக்கு தகவல் கிடைத்து அனைத்து இடங்களிலும், அதாவது மாவட்ட மற்றும் மாநில எல்லைகளில் தகவல் கொடுத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் போலீசார் ஒரு பக்கம் சோதனைகளை மேற்கொண்ட வந்த நிலையில நாமக்கல் மாவட்டத்தில் அந்த கொள்ளை கும்பலை தற்போது கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பா இந்த 4 பேர் கொண்ட முகமூடி அணிந்து வந்த இந்த கும்பல் அந்த ஏடிஎம் மையத்துக்குள்ள சென்று வெல்டிங் கட்டர் மிஷின் மூலியமாக இந்த கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றி விட்டு அவர்கள் தப்பி சென்றதும் போலீசார் விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. கடப்பாரை கொண்டு பூட்டை உடைத்து உள்ளே சென்ற அந்த கும்பல் அலாரத்தை செயலிழக்க செய்து வெல்டிங் மிஷின் மூலமாக ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து அதிலிருந்த பணத்தை கொள்ளையடித்து விட்டு தப்பி சென்றிருக்கிறது. தற்போது அந்த கொள்ளை கும்பலிடம் நாமக்கல் மாவட்ட போலீசார் தொடர்ந்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக இவர்கள் நடத்திய விசாரணைகளை கடந்த 5 மாதத்துக்குள்ளாக 15க்கும் மேற்பட்ட இடங்கள், அதாவது தென்னிந்தியாவில் மட்டுமே 15க்கும் மேற்பட்ட இடங்கள்ல இதே போன்ற கொள்ளை சம்பவத்தை இவர்கள் அரங்கேற்றி இருப்பதும் போலீஸ் விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. ஏடிஎம்களின் அலாரம் சிஸ்டத்தை செயல்க செய்து வெல்டிங் மிஷினால் ஏடிஎம்களை தொலை போட்டு கொள்ளையடிப்பதில் கைத்தண்டர்களான மேவாட் கொள்ளையர்கள் இவர்களின் போலீசார் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. கேரளா மாநில திருச்சூர் போலீசார் தகவல் தெரிந்தவுடன் பாலக்காடு, கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரி, சேலம் ஆகிய பகுதிகளில் உள்ள காவல்துறை தகவல் தெரிவித்ததாகவும் இந்த கொள்ளையர்கள் பாலக்காடு சுங்கச்சாவடிகளில் 2 சுங்கச்சாவடி தவிர்த்து மாநில நெடுஞ்சாலை வழியாக சென்றதாகவும் போலீசார் விசாரணையில் தெரிந்து வந்திருக்கிறது. தொடர்ந்து தப்பித்து தமிழ்நாட்டு எல்லைக்குள் வந்தபோது ஈரோடு, சேலம் சாலையில் வரும்பொழுது தமிழக காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டதாகவும் போலீசார் தங்களை பிடித்து விடுவார்களா என போலீசார் நிறுத்தியும் கண்டெய்னர் லாரியை வேகமாக இயக்கியிருக்கிறார்கள். அப்போது சாலையை சென்ற பல வாகனங்கள் மீது அவர்கள் இந்த கண்டெய்னர் லாரி மூலமாக இடித்து விபத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இதில் தற்போது வரை 4 கார்கள், 5க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் சேதமடைந்திருப்பதை போலீசார் கணக்கெடுத்திருக்கிறார்கள். இந்த விபத்தை ஏற்படுத்தியவுடன் தான் பொதுமக்களும் மற்றும் காவல்துறையினரும் தொடர்ந்து அவர்களை விரட்டியிருக்கிறார்கள். காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு கூடுதலான காவலர்கள் வர வைக்கப்பட்டு இருசக்கர வாகனங்கள், அதே போல ஜீப் போன்ற வாகனங்கள்ல சினிமா பாணிகளை விரட்டி சென்று அவர்களை பிடிக்க முயற்சித்திருக்கிறார்கள். அப்போது காரை, அந்த கண்டெய்னர் லாரியை கொண்டு அந்த போலீசார் பிடிக்க வரும் போலீசார் மீது இடிப்பது போல வந்ததுனால அந்த கண்டெய்னர் லாரியை நிறுத்துவதற்காக துப்பாக்கி சூடு சம்பவமும் அதே போல கூர்மையான ஆயுதங்களை கொண்டு காவல்துறையினரை தாக்க முயற்சித்த போதும் அவர்கள் மீது எதிர் தாக்குதல் நடத்தியதாகவும் கூறப்படுகிறது. இந்த தாக்குதலில் 2 பேர் மீது துப்பாக்கி சூடு நடத்தியதில் ஒருவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்திருக்கிறார். அவர் இந்த கண்டெய்னரை ஓட்டிய லாரி ஓட்டுநர் என்றும் தெரிய வந்திருக்கிறது. அதன் பிறகுதான் இந்த லாரியானது அந்த இடத்துல நிற்கப்பட்டு மற்றவர்களை சுற்றி வளைத்து போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இந்த துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்த நபர் பெயர் ஜுமாலுதீன் என்றும் அதே போல காயமடைந்த நபர் அசார் அலி என்றும் தெரிய வந்திருக்கிறது. ஈரோடு மாவட்ட அரசு மருத்துவமனையில் தற்போது அசார் அலிக்கு மருத்துவருக்கு சிகிச்சை அளித்து வருகிறார்கள். இது ஒரு பக்கம் இருக்கும்போது மற்றொரு பக்கம் கண்டெய்னர் லாரியில் உள்ள 7 கொள்ளையர்கள் வந்ததாகவும் அதில் 2 நபர்கள், ஒருவர் துப்பாக்கியால் சுட்டு உயிரிழந்த நிலையிலே மற்றொரு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் மற்ற 5 பேரிடம் தொடர்ந்து விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அவருடன் இருந்து ஒரு கடப்பாறை, அதாவது போலீசாரை தாக்கிய கடப்பாறை மற்றும் 5 பெரிய பூக்கு ஆகியவற்றை தொடர்ந்து விசாரணைகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில கேரளா மாநிலத்தில் இந்த ஏடிஎம் சென்டர்ல சென்று அவர்கள் கொள்ளடிக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளும் தற்போது வெளியாகி இருக்கிறது.
குறிப்பா ஏடிஎம்குள்ள ஒரு லுங்கி அணிந்தபடியும் சட்டையால் முகத்தை மூடியபடி செல்லக்கூடிய அந்த கொள்ளையர்கள் கையில் வைத்திருக்கக்கூடிய ஸ்ப்ரே மூலமாக அந்த சிசிடிவி கேமராக்கள்ல அவர்கள் அடித்துவிட்டு இந்த கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றக்கூடிய காட்சிகளும் தற்போது வெளியாகிருக்கிறது. சாதாரணமாக உள்ளே நுழையக்கூடிய அவர்கள் லுங்கி மற்றும் சட்டையால முகத்தை மறைத்தபடி கையில் வைத்திருக்கக்கூடிய ஸ்ப்ரேவால அந்த ஏடிஎம் மையத்துக்குள் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் ஸ்ப்ரேயை அடித்துவிட்டு அவர்கள் இந்த கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றுவது போன்ற ஒரு சிசிடிவியும் கிடைத்திருக்கிறது. மற்றும் அந்த பகுதியில் கூடிய சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் தான் அவர் வந்த ஒரு காரின் பதிவெண்ணை கொண்டும் காரின் அடையாளத்தை வைத்தும் போலீசார் மற்ற மாநில மற்றும் மாவட்ட எல்லையில் கூடிய காவல்துறையினர் தகவல் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் காரில் செல்லாமல் போலீசார் பிடிந்து தப்புவதற்காக கண்டெய்னர் லாரியில் அந்த காரை உள்ளே ஏற்றிவிட்டு அந்த 7 பேரும் அந்த லாரியிலே பயணித்து இருக்கிறார்கள். அவ்வாறு பயணம் செய்யும் போது சந்தேகத்தின் அடிப்படையில் இந்த நாமக்கல் மாவட்ட பகுதியில் போலீசார் பிடிக்கப்படும் போது போலீசாருக்கு பயந்து அவர்கள் தப்பி சென்றதனால தற்போது போலீசாரின் பிடியில் அவர்கள் சிக்கியிருக்கிறார்கள். போலீசாரின் பிடியிலிருந்து தப்புவதற்காக விபத்துக்களை ஏற்படுத்தியதனால அதே போல ராஜஸ்தான் மாநில பதிவெண் கொண்ட வாகனம் என்பதனாலும் போலீசாருக்கு சந்தேகம் வலுத்து காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு கொடுத்த தகவலின் அடிப்படையில் தான் மற்ற போலீசாரும் அந்த வாகனத்தை சுற்றி வளைத்து அவர்களை கைது செய்திருக்கிறார்கள். அவருடன் தொடர்ந்து விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகிறது. அதேபோல அனைத்து மாவட்ட மற்றும் மாநில காவல்துறையினரும் நாமக்கல் மாவட்ட காவல்துறையினரை தொடர்பு கொண்டு தங்கள் பகுதியில் நடந்த கொள்ளை சம்பவங்கள் குறித்தும் அங்கு கிடைக்கப்பட்ட சிசிடிவி ஆதாரங்கள் மற்றும் கைரேகை அந்த தடயங்களையும் வைத்து அவர்களிடம் உதவிகளை கேட்டு வருகிறார்கள். அதே மாதிரி இவர்களுக்கு அந்த கொள்ளை சம்பவங்களில் தொடர்பு இருப்பதா என்ற கோணத்தில் ஒரு விசாரணைகளை தொடர்ந்து நடத்தப்பட்டு வருவதாகவும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது வரை அவர்களிடம் நடத்த விசாரணையில் 50 லட்சம் வரை தாங்கள் கையில் அந்த பணத்தை வைத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களிடம் அந்த கண்டெய்னர் லாரியில் கைப்பற்றப்பட்ட அந்த சொகுசு காரை தடவியல் துறை முன்னிலையில் தற்போது போலீசார் சோதனைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். சோதனைகளில் உள்ளே ஏதேனும் ஆயுதங்கள் இருக்கிறதா, பணங்கள் இருக்கின்றதா என்ற கோணத்தில் இந்த விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் குற்றவாளியின் கைரேகைகள் மற்றும் தடயங்கள் அழிந்துவிடக் கூடாது என்ற காரணத்தினால கண்டெய்னரிலிருந்து இறக்கியவுடன் சோதனைகள் மேற்கொள்ளவில்லை என்றும் தடவியல் துறை முன்னிலையில் தான் இந்த சோதனைகள் தற்போது நடத்தப்பட்டு வருவதாகவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சினிமா பாணிகளை துப்பாக்கி முனையில இந்த ஹரியானா மாநில மேவாட் கொள்ளையர்களை போலீசார் பிடித்திருப்பது பிடித்து அவரிடம் விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதில் கொல்லப்பட்டவன் பேர் ஜுமாலிதன் என்றும் போலீசார் சுட்டு பிடிக்கப்பட்ட நபர் அசார் என்றும் போலீசார் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அதே போல இந்த மேவாட்டு கொள்ளையர்கள் குறிப்பாக பல்வேறு கொள்ளை சம்பவங்களில் ஈடுபடுவார்கள் என்றும் பல துணிகர கொள்ளை சம்பவங்களை நாடு முழுவதும் அரங்கேற்றும் இந்த மேவாள் கொள்ளையர்கள் தற்போது தமிழக எல்லையில் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கொலை, ஏடிஎம் கொள்ளை, வீடு புகுந்து கொள்ளை, ஆன்லைன் மோசடி போன்ற பல குற்றங்களில் ஈடுபட்டு தனித்தனி நெட்வொர்க் வைத்து மேவாட் கொள்ளையர்கள் செயல்படுவதாக போலீஸ் தரப்புல தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தங்கள் நெட்வொர்க்கில் சிறுவர்களையும் இணைத்து செயல்படும் இந்த கும்பல் திருடுவது எப்படி என்பது கற்றுக் கொடுப்பதாக பள்ளிக்கூடம் நடத்துவதாகவும் ஒரு இடத்தை உருவாக்கி செயல்முறை விளக்கங்களை அளிப்பதை இவர்கள் வாடிக்கையாக வைத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எஸ்பிஐ ஏடிஎம் உள்ள சில நுணுக்கங்களை கற்றுத்தந்து அந்த அலாரங்களை எப்படி செயலிழப்பது, அந்த ஏடிஎம்களில் அந்த கார்டுகளை டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு போன்றவற்றை செலுத்தி எவ்வாறு பணங்களை எடுப்பது போன்ற பல்வேறு நுணுக்கங்களை இவர்கள் கற்று வைத்திருப்பதாகவும் அதன் அடிப்படையில் போலீசாருடன் சிக்காமல் எப்படி கொள்ளை சம்பவங்களை நிகழ்த்துவது என தேடி படித்து தெரிந்து கொள்ளும் இந்த மேவாட் கும்பல் தான் தற்போது தமிழக போலீசார் பிடியில் சிக்கியிருப்பதாகவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே திருவண்ணாமலை மாவட்டத்தில் 74 லட்சம் கடந்த ஆண்டு 74 லட்சம் ரூபாய் கொள்ளையடித்த விவகாரத்தில் முதலில் தமிழக போலீசார் ஹரியானா சென்று அங்கிருந்து அந்த கொள்ளையர்களை கண்டுபிடித்து அவர்களிடம் பணம் பறிமுதல் செய்தார்கள். தற்போது மீண்டும் தமிழக போலீசாரிடம் இந்த கும்பல் சிக்கியிருக்கிறது. ஏற்கனவே கொள்ளையடித்த கும்பலுக்கும் இவர்களுக்கும் தொடர்பு இருக்கிறதா என்ற ஒரு கோணத்திலும் இந்த விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகிறது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடந்த ஏடிஎம் கொள்ளை சம்பவத்திலும் இவர்களுக்கு தொடர்பு இருக்கிறதா என்ற கோணத்தில் அந்த மாவட்ட எஸ்பியும் தற்போது நாமக்கல் மாவட்ட எஸ்பியோடு இணைந்து விசாரணைகள் நடத்தி வருவதாகவும் அதே போல மற்ற இடங்கள் மாவட்ட மாநிலங்கள் இருக்கக்கூடிய கொள்ளை சம்பவம் இதே போன்று தொடர்ந்து எஸ்பிஐ ஏடிஎம்களை குறிவைத்து இவர்கள் கொள்ளையடிக்கக்கூடிய சம்பவங்கள் நடைபெற்று வரக்கூடிய அந்தந்த காவல் நிலையங்களிலிருந்து இந்த நாமக்கல் மாவட்ட காவல்துறையினரை தொடர்பு கொண்டு இந்த வழக்கு தொடர்பான விவரங்களை கேட்டறிந்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகிறது. இன்னும் சற்று நேரத்தில் இது தொடர்பான முழுமையான விவரங்களை போலீசார் தரப்புல தெரிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏடிஎம்களின் அலாரம் சிஸ்டத்தை
இருக்க வைத்து வெல்டிங் மிஷினால் ஏடிஎம்களை தொலைப்பட்டு கொள்ளடிப்பதில் இந்த மேவாட் கும்பல் கற்றுத் தேர்ந்தவர்கள் என்றும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறு கொள்ளையடித்து விட்டு கேரளாவிலிருந்து தப்பி தமிழகத்தின் எல்லை வழியாக தப்பி செல்ல முயன்ற போதுதான் தற்போது இவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அவரிடமிருந்து வெல்டிங் மிஷின் மற்றும் கூர்மையான ஆயுதங்கள் போன்றவற்றை கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் துப்பாக்கிகள் ஏதும் கைப்பற்றப்படவில்லை என்றும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர் விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் விசாரணைக்கு பின்பாக முழுமையான விவரங்கள் தெரிவிக்கப்படும் என்றும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.